கணேசன் அவர்கள். இவர் இந்த தொகுதியில ஜெயிக்கிறது நிச்சயம். ஆனா 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும்ன்றது நம்ம லட்சியம். ஏன்னா நம்ம அண்ணன் விஜி கணேசன் அவர்களுக்கு வழி நடத்துறவரு அண்ணன் கேட்டி யாரு, அவருக்கு இந்த விருதுநகர்ல போட்டி யாரு? விஜி கணேசன் விக்டரி கெய்னிங் கணேசன், அதாவது வெற்றிய சம்பாதிக்கிற கணேசன். வரலாறுல பாத்தீங்கன்னா இந்த விருதுநகருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. திருட்டு திமுகவை நம்பி கர்ம வீரர் காமராஜரை தோக்கடிச்சாங்க. அன்னிலேந்து தமிழ்நாட்டை இந்த திருட்டு திமுக எத்தனையோ வகையில கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வரலாற்று பிழை நம்ம இன்னொரு முறை செஞ்சிடக்கூடாது. அதனால இங்க மக்கள் ஜெயிக்கணும்னா, வரலாறுல நம்ம நிக்கணும்னா, வரலாறு மிக்க வெற்றியை நம்ம அண்ணன் விஜி கணேசன் அவர்களுக்கு நீங்க தரணும். இவர் ஜெயிச்சா நீங்க எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி. தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்னா தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி வரணும். உங்களுக்கு தெரியும் 5 வருஷமா திமுக ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள். வரியெல்லாம் ஏத்திட்டாங்க, விலையெல்லாம் ஏத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. உங்களுக்காக ஒரு கதை சொல்றேன். தமிழ்நாட்டுல இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ற ஒரு பெரியவர் ஒரு நாள் தவம் இருந்தாரா. கடவுளை பார்க்கணும், கடவுளை வரவு கேட்கணும்ன்றதுக்காக தவம் இருந்தாரா. அப்படி ரொம்ப நாள் தவம் இருந்ததுக்கு அப்புறம் அவரோட தவத்தை மெச்சிக்கிட்டு கடவுள் வந்து காட்சி கொடுத்தாரு. வந்து கடவுள் கேட்டாரா, ஏப்பா இத்தனை நாளா தவம் இருக்க, உனக்கு என்ன வேணும்னு. இல்லைங்க, நான் தமிழ்நாட்டுல வாழ்றேன், என் பொண்ணு அமெரிக்கால வாழுது, என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல, அதனால நான் அமெரிக்காவுக்கு போனோம். ஆனா அமெரிக்காவுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கேருந்து ஒரு ஊருக்கு பிளைட்ல போனோம், அங்கேருந்து இன்னொரு பிளைட் ஏறி இன்னொரு ஊருக்கு போனோம், அங்கேருந்து மறுபடியும் பிளைட் ஏறினாதான் என் பொண்ணு ஊருக்கு போக முடியுது. அதனால நீங்க என்ன செய்றீங்க, தமிழ்நாட்டுல இருந்து அமெரிக்காக்கு ஒரு ரோட்டு போட்டு கொடுக்குறீங்க, நான் டைரக்டா ரோட்டு வழியாவே அமெரிக்காவுக்கு போயிடுவேன்னு சொன்னார். அது கடவுள் ஷாக் ஆகி, ஏப்பா நீ என்ன தாவேக்கால இருந்து வரியா, இப்படி முட்டாள்தனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நடக்கிறது ஏதாவது பேசுப்பான்னாரா கடவுள், வேற ஏதாவது கேளுன்னாரா. அதுக்கு அந்த பெரியவர் நல்லா யோசிச்சு, சரி தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டு தானே நான் அமெரிக்காவுக்கு போனோன்ற, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ற திமுக காரங்களை மாத்துறீங்க, ஸ்டாலினை நல்லவர் ஆக்கிடுங்க, அவர் மகனை அரசியல்ல இருந்து தூக்கிடுங்க, திமுக காரங்களோட புத்தி எல்லாமே மாத்தி கொடுங்க, அவங்கள நல்லவங்க ஆக்கிடுங்க, நான் தமிழ்நாட்டிலேயே நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன்னாரா. உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கடவுள், நீ ஃபர்ஸ்ட் என்ன கேட்ட, இங்க இருந்து ரோடு தானே கேட்ட, உனக்கு சிங்கிள் ரோடு வேணுமா டபுள் ரோடு வேணுமான்னு கேட்டாரா. ஏன்னா கடவுளுக்கே தெரியும் இந்த திமுக காரங்களை திருத்த முடியாது. மக்களுக்காக மக்களாட்சி நடத்தாம, மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வராம, மக்களுக்கு எதுவுமே செய்யாம, மறுபடியும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தலான்னு பார்க்கிறார் ஸ்டாலின். இந்த விருதுநகருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரு நேத்து ஸ்டாலின். ஸ்டாலின் இங்க வந்து என்னெல்லாம் பேசினாரு. இது காமராஜர் மண்ணுன்றாரு, எம்ஜிஆர் ஆட்சி என்றாரு, அம்மாவோட ஆளுமை என்றாரு. இத்தனை நாள் திமுக காரங்க யாரை எதிர்த்தாங்க? விருதுநகர்ல காமராஜரை தோக்கடிச்சது யாரு?
எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆரோட புகழை கெடுக்கணும்னு நினைச்சது யாரு? நம்ம அம்மாவோட பேரை கலங்கப்படுத்தணும்னு நினைச்சது யாரு? ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக காமராஜர்ன்றாங்க, எம்ஜிஆர்ன்றாங்க, அம்மான்றாங்க, மக்கள் கிட்ட வேஷம் போடுறாங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. என்ன ஸ்டாலின் விருதுநகர்ல பாட்டு பாடினாரா நேத்து? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைங்களும் சொல்லுமா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும். சின்ன குழந்தை வேணும்னா சொல்லுவாங்க, விவரம் தெரியாதவங்க. புத்தி தெரிஞ்சு வளர்ந்த யாராவது திமுக தேர்தல் அறிக்கைய ஒரு அறிக்கைன்னு ஒத்துப்பாங்களா? இவரோட பாட்டு பத்தாதுன்னு சொல்லி இவரு இங்க பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. அவர் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரியா ஸ்டாலின் ஒத்துக்கிறார். இப்பதான் அவர் 5 வருஷம் ஆனாலும் ஒரு முறை பேசினதே 100 முறை வேணும்னாலும் பேசுவாரு. ஆனா மக்களுக்கு எதுவுமே செஞ்சு தரமாட்டாருன்னு ஸ்டாலினே ஒத்துக்கிறாரு. இந்த விருதுநகர்ல நேத்து ஸ்டாலின் பேசியிருக்காரு. எனக்கு கேப்டன் விஜயகாந்த் என்னோட ஃப்ரெண்டு. அவர் படத்துல நான் பாட்டெல்லாம் பாடி இருக்கேன். என் ஃப்ரெண்டு மகன் தான் இங்க நிக்கிறாரு, அவருக்கு நான் ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து அந்நியார் குஷியா இருப்பாங்க. அந்த அந்நியாருக்கு ஒரு விஷயத்துக்கு ஞாபகம் பாக்குற அந்நியாரே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாலினுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு பேரு வடிவேலு. முடிஞ்சா ஸ்டாலினோட இன்னொரு ஃப்ரெண்ட் வடிவேல கூட்டிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட் பையன் விஜய் பிரபாகரனுக்கு ஓட்டு கேட்க சொல்லுங்க. பார்க்கலாம், தைரியம் இருந்தா கூப்பிடுங்க. தெரியாது, அந்த அம்மையார் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளும் கேப்டன் ரசிகர்களும் தான் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த அம்மாக்கு ஒண்ணுமே கிடையாது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும், கொஞ்சமாவது நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. எதுவுமே யோசிக்காம அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி தான் பிரேமலதா. அவங்க ஒரு ஆளை வச்சு கேப்டன் அசிங்கமா பேச வச்சு, கட்சியை வச்சு அவரோட மண்டபத்தை இடிச்சு பிரஸ் வச்சுக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்தின திமுக கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உலகத்துக்கே தெரியும் கேப்டன் யாரை எதிர்த்து திமுகவை எதிர்த்து தேமுதிக ஆரம்பிச்சார். கருணாநிதியை எதிர்த்து தேமுதிகவை ஆரம்பிச்சாரு. அதிமுக எதிர்க்கிற அளவுக்கு கருணாநிதியை எதிர்த்த இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தேமுதிக. ஆனா இன்னைக்கு புருஷனோட கொள்கையை வித்துட்டு எல்லாத்தையும் வசதியா மறந்துட்டு தம்பியோட எம்பி சீட்டுக்காக திமுக போய் ஐக்கியமாயிட்டாங்க அந்நியார். கேப்டனோட உண்மையான ரசிகர்கள் யாராவது ஓட்டு போடுவாங்களா? நீங்க பாருங்க, இன்னைக்கு தேமுதிக கட்சி கேப்டனோட ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் இருக்கா, இல்லன்னா பிரேமலதாக்காகவும் அவங்களோட தம்பிக்காகவும் இருக்கா? ஆனாலும் நம்ம அந்நியாரோட வியாபார திறமைய நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். இந்த அம்மா அரசியல்ல இருக்கிறதுக்கு பதிலா வியாபாரத்துல இருந்திருந்தாங்கன்னா சிறப்பா வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த திமுக கூட 10-15 வருஷமா கூட்டணியில இருந்துகிட்டு திமுக செய்யற அத்தனை அராஜகங்களையும் பொறுத்துக்கிட்டு அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கைத்தட்டி பிபி வாசிச்சு ஜால்ரா அடிச்ச அத்தனை கூட்டணி கட்சிகளோட சீட்டை புடுங்கி அவங்க மூஞ்சியில விபூதி தட்டி 10 பைசாக்கு தேராத 1/2% ஓட்டு இல்லாத தேமுதிகக்கு 10+1 சீட்டு கொடுத்து குஷி படுத்திருக்காரு ஸ்டாலின். ஏப்பா இந்த அம்மாக்கு இவ்வளவு சீட்டு, இது எதுவுமே தேராதுன்னு சேர்த்து கேட்டா ஸ்டாலின் சொல்றாரா, அவங்க மனவாடுப்பா, அவங்களும் தெலுங்கு நம்மளும் தெலுங்கு, தெலுங்கு இருந்தாதானே திராவிடத்தை வளர்க்க முடியும்னு சொல்றாரா. இந்த கூட்டம் எல்லாம் சுயநலத்துக்காக ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, மக்களுக்காக இல்ல.
நீங்க எல்லாரும் டிசைனா வந்து பிரச்சாரம் பண்றவங்களை பார்த்து ஏமாறாதீங்க. தமிழ்நாட்டுல மக்களை பத்தி யோசிக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இத்தனை வருஷ தமிழக வரலாறுல மக்களுக்காக மட்டுமே ஆட்சி நடத்தின ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குடும்பத்துக்காக இல்லாம, வாரிசுகளுக்காக இல்லாம, மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம அம்மாவோட ஆட்சி 2011 இருந்து 2021 வரைக்கும் எப்படி இருந்தது தமிழ்நாட்டுல? அந்த ஒரு வாட்டி சிந்திச்சு பாருங்க, ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதி சண்டை இருந்ததா? மத சண்டை இருந்ததா? இன சண்டை இருந்ததா? மொழி சண்டை இருந்ததா? பெண்களை இப்படி சூறையாடினாங்களா? அமைதி பூங்காவாதானே இருந்தது தமிழ்நாடு. எப்படி இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது? நம்ம அம்மாவோட ஆட்சி எவ்வளவு சிறப்பா இருந்தது. நம்ம அம்மா நம்மள விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கடந்த 2017 இருந்து 2021 வரைக்கும் 4.5 வருஷம் மக்களுக்கு அம்மா வழியில ஆட்சி நடத்தி காமிச்சவர் தானே அண்ணன் எடப்பாடியார். கொரோனா காலத்துல ஒரு பைசா வருமானம் வரலன்னாலும் அம்மா உணவகத்தை திறந்து வச்சு, டாஸ்மாக் மூடி வச்சு மக்களை பாதுகாப்பா பார்த்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மக்களுக்காகவே ஆட்சி நடத்தினவர். ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத சமயத்துல கூட கொரோனா காலத்துல அம்மாவோட அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி காமிச்சவர். ஆனா இந்த திருட்டு திமுக, நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ற இந்த திமுக, ஆள தெரியாத திமுக இந்த 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. 6 லட்சம் கோடி. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு புதுசா ஏதாவது திட்டங்கள் வந்திருக்கா? புதுசா மக்களுக்காக திட்டங்கள் வந்திருக்கா? நம்ம அம்மா ஆட்சியில கொடுத்துட்டு இருந்த அத்தனை திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. எந்த திட்டத்தையும் கொண்டு வராம இருந்த அத்தனை திட்டங்களையும் நிப்பாட்டிட்டு 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க. இந்த கடன் எல்லாம் நாளைக்கு ஒவ்வொரு தமிழன் தலையில தான் வந்து விழும். வரி ஏத்துவாங்க, வெளியேற்றுவாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்க கொடுக்கிற போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாம, பொய்யான விளம்பரங்களை பார்த்து ஏமாறாம, தெளிவா இருந்து நியாயமா யோசிச்சு உண்மையா யோசிச்சு ஓட்டு போடுங்க. நியாயமா உண்மையா யோசிச்சாலே ஒவ்வொருத்தங்களும் ரெட்டாளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களோட தேவைகளை தெரிஞ்சு, அறிஞ்சு, புரிஞ்சு மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா தரப்பு மக்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும், விவசாயிகளுக்கும், முதியவர்களுக்கும் எல்லாருக்குமே அத்தனை திட்டங்கள். விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வேலை வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு இலவசமா வீடு கட்டி தரப்படும். உங்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 ரூபாவும், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாவும் வழங்கப்படும். ரோட்டோரமா வியாபாரம் வச்சுக்கிட்டு பொழைக்கிற சிறு வியாபாரிகளை காப்பாற்றணும்ன்றதுக்காக சிறு வியாபாரிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஒரு பச்சை தமிழர், ஒரு விவசாயியின் மகன். அதனால தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்ந்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு தரமான சேலை, தரமான வேட்டி வழங்கப்படும். தாய்மார்கள் இந்த உதயசூரியன் ஆட்சியில கடந்த 5 வருஷமா இருட்டுல மட்டுமே வாழ்றாங்கன்றதுக்காக
உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் மாசம் உங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைப்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த 5 வருஷத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. வரியெல்லாம் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. அதனால பாரபட்சம் பார்க்காம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவு நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். பெண்கள் பாதுகாப்புக்காக, பெண்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் உங்களுக்காக. நம்ம அண்ணன் கொண்டு வர திட்டங்கள் மட்டும் இல்லைங்க, விருதுநகருக்கு தனி பரிசுண்டு, தனி பரிசு இருக்கு. இந்த விருதுநகர்ல இருக்கிற சிங்கக்குட்டி தங்க கட்டி நம்ம அண்ணன் பார்த்து மொத்த மாவட்டத்துக்கும் செய்வாரு. நம்ம அண்ணன் சொல்லுவாரு, விஜி கணேசன் அவர்கள் செய்வாங்க. உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. நீங்க ஸ்டாலினுக்கு சொல்றீங்க, நேத்து வந்து ஏதோ பாட்டு பாடினாரு. நான் உங்களை கேட்கிறேன், சூப்பர் ஸ்டார்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். விருதுநகர்ல இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் யாரு? இவர் இருக்கும் போது நமக்கு பயம் என்ன? தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள் எல்லாம் மறந்தாலும் பரவாயில்லை, இந்த 2 வரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. குரங்குக்கு கோட்டு போடுறதும் திமுகக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து நம்ம அண்ணன் விஜி கணேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுங்க கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.